ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் கூறலாம், அழைக்கும் இறைவன் தரமொழியா. வீடாமை அன்பின் பிரசனமாய் பிரசனம் பிரசனம் பிரசன்னமா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராமே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழா திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் பாலர் சிறார் சபை சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையானது பொறுப்பினை நல்முறையில் செயல்படுத்திட என்பதாகும். கடமை உணர்வு என்பது மனித வாழ்க்கையின் முக்கியமான பாகமாகும். நம்மீது ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை அறிவுடனும் பொறுமையுடனும் நேர்மையுடனும் இறை நம்பிக்கையுடனும் செய்யும்போது அது நமது வாழ்க்கையை மட்டுமின்றி சமூக வாழ்வையும் வளப்படுத்தும். பழைய ஏற்பாட்டில் மோசே, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆகியோர் தங்கள் பொறுப்புகளை தியாக உணர்வுடன் நிறைவேற்றினார்கள். நாமும் எந்த துறையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மீது நம்பிக்கையுடன் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்மையுடனும் உண்மையுடனும் நீதியுடனும் நிறைவேற்றினால் இறைவன் முன்னிலையில் அவைகள் அர்ப்பணிப்பாக மாறும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழாவினை சிறப்பிக்க கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். மறைசாட்சி புனித தேவ சகாயம் மடிந்த இந்த புனித இடத்தில் புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் எல்லோரும் மகிழ்வோடு இந்த பலியில் பங்கேற்கின்றோம். ஆண்டவர் நம் எல்லோருக்கும் தேவையான அருள் வரங்களை வழங்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை வாழ்ச்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா. ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எமை உறுதிப்படுத்த உமை வேண்டுகின்றோ. அதனால் எந்தவித கலகம் எங்களை தாக்காதவாறு காத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இரக்கமும் பொறுப்புணர்வும் கொண்ட தலைமைத்துவ வாழ்க்கையை ஏற்று இதே மக்களை இறைநோக்கில் வழிநடத்த தோண்டும் இவ்வாசகத்திற்கு பக்தியுடன் செவி கொடுப்போம். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகின்றவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்புகளிலிருந்து கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்பத்தோடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 1 முதல் 3, 4, 5 மற்றும் 6. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறை செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீர்விற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனக்கு பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாற்றி உமக்கே. அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். எதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலையில் நீ தடை செய்வது விண்ணுலையிலும் தடை செய்யப்படும், மண்ணுலையில் நீ அனுமதிப்பது விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீட விழாவினை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த தலைமை பீட பணியாளர் திருத்தூதர் பேதுரு எத்தகைய மனநிலை கொண்டிருந்ததால் இந்த அரியணைக்கு ஏற்றவராக மாறினார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு யார் என கேட்டறிந்த பொழுது பலரும் பலவாறு பதில்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுரு இயேசுவை அவருடைய பணியிலிருந்து பார்க்கிறார், அவருடைய செயல்களிலிருந்து அவரை பார்க்கிறார். பார்த்த அந்த பேதுரு இவருடைய செயல்கள், இவருடைய பணிகள், இவற்றின் அடிப்படையில் இருவர் ஒரு கடவுளின் மகன் என்பதை அறிக்கையிடுகின்றார். இயேசுவை யாரென்று அறிந்து கொண்டதால், இயேசு எத்தகைய செயல்களை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டதால், இயேசு எந்த வல்லமையால் இத்தகைய ஆற்றல் மிக்க காரியங்களை இந்த சமூகத்திற்கு வழங்குகிறார் என்பதை அறிந்து கொண்டதால், ஆண்டவர் இயேசுவும் அந்த பேதுருவை பார்த்து, நீர் பாறை. காரணம், பேதுரு ஆண்டவரை பார்த்து நீர் கடவுளின் மகன், மெசியா என்று சொன்னது சரியாக இருந்ததால் பேதுருவை ஆண்டவர் இயேசு, நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அந்த திரு அவை இந்த பாறையின் மேல் கட்டி எழுப்பப்படுகிறது, வாழ்கிறது, வளர்கிறது. இந்த பேதுரு ஒரு அரியணையில் அமர்கிறார். அந்த அரியணை ஆற்றல் மிக்க ஒன்றாக மாறுகிறது. அந்த அரியணை அன்பு மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. அரியணை என்பது ஆற்றல் மிக்க ஒன்றாக மாறுவதற்கு காரணம், அதில் அன்பு மீதியாக பொழியப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அன்பு அதிகமாக அந்த அரியணையை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பேதுருவை பார்த்து கேட்பார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? மும்முறை கேட்பார்.
பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியாத ஒன்றா புரியாத ஒன்றா என்றெல்லாம் பதிலளிப்பார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ என் ஆடுகளை மேய், நீ என் ஆடுகளை பேணி வளர் என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார். ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்ததால் பேதுரு இந்த இருக்கைக்கு வருகிறார், இந்த அரியணைக்கு வருகிறார். இந்த அரியணைக்கு வருகின்ற அவர் இந்த அரியணையின் மகிமையை, இந்த அரியணையின் ஆற்றலை ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்ததால் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த அன்பை அவர் தன்னுடைய ஆடுகள் மீது காட்டி அதை பேணி வளர்க்கின்ற பொழுது அந்த அரியணை இன்னும் ஆற்றல் பெறுகின்றது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று இந்த தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்ற பொழுது திருத்துதர் பேதுருவினுடைய இந்த தலைமை பீடத்திற்கு விழா எடுக்கின்ற பொழுது அவர் வழி வருகின்ற திருத்தூதர்கள் அல்லது ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இதன் நினைவாக ஒவ்வொரு பேராலயத்திலும் ஒரு இருக்கை இருக்கின்றது. அதுதான் ஆயரின் இருக்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இருக்கைக்கு வருகின்ற ஆயர்களும் எல்லோரும் எத்தகைய மனநிலையோடு வாழ்வதற்கு இந்த விழா அழைப்பு கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்க கேட்ட பகுதியில் மிக அருமையான வார்த்தைகள் எடுத்தாளப்படுகின்றன. கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். அடுத்து தொடர்ந்து சொல்கின்ற வார்த்தை, ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்பத்தோடு பணி செய்யுங்கள். மீண்டும் சொல்லுகிறார், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். இந்த 3 நிலைகளும் இல்லாமல் இருந்தால் இந்த தலைமை பீடத்திற்கு மதிப்பே இல்லை. இந்த 3 நிலைகளும் வாழ்வாக்கப்படாமல் இருந்தால் இந்த இருக்கைக்கு அருள் இல்லை, ஆற்றல் இல்லை. தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்ற பொழுது தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் தரை இறங்கி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதைத்தான் தன்னுடைய மேய்ப்பு பணியின் பார்வையாக கொள்ளுகிறார். அவர் தன்னுடைய மேய்ப்பு பணி செயல் திட்டமாக அதைத்தான் வைத்திருக்கிறார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய ஒன்றை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் அடிமையின் தன்மை பூண்டு தன்னை எல்லாவற்றிற்கும் கீழாக தரையிறக்கினாரோ அதே போன்று இந்த திருத்தந்தை தன்னுடைய அரியணையின் மேல் என்ற நிலையில் இருக்காமல் தரையிறங்கி மக்களை சந்தித்து அந்த மக்களை பேணி காக்கின்ற அந்த பணியில் ஓப்புடன் பணியாற்றுகின்றார். இதுதான் அந்த திருத்துதர் பேதுருவின் தலைமை பீடம் கொடுக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. இந்த ஒரு நிலையைத்தான் தலைவர்கள் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும் என்ற உணர்வைத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றது. களமிறங்கி பணியாற்றுகின்ற பொழுதுதான் மக்களை புரிந்து கொள்ள முடியும் என்ற உணர்வைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பல நேரங்களில் இந்த உணர்வுக்கு அப்பாற்பட்டு இந்த இருக்கைகளில் அமர்வதற்கான போட்டிகள் அதிகமாகின்றன. போட்டி போட்டு இருக்கைக்கு வருவதால் இந்த இருக்கை மைமேடைய போவதில்லை.
மாறாக கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கின்ற அந்த விதம், அதன் வழியாக ஆண்டவர் இயேசு தனக்கு வழங்கியிருக்கிற மந்தையை கண்காணிக்கின்ற விதம், இவற்றால் தான் இந்த அரியணை மகிமை பெற முடியும், இந்த அரியணை உண்மையிலேயே ஆற்றல் பெற முடியும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி குதிரையில் ஒரு நாள் சவாரி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சாலையில் அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே வீரர்கள் ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்து மாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கனமான பெரிய மரக்கட்டை. அந்த மரக்கட்டையை தூக்கி மாற்றுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தளபதி ஆணை பிறப்பித்து விட்டு அங்கு வீரர்கள் அந்த கடினமான மரக்கட்டையை எடுத்து மாற்றுகின்ற பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த கடினமான மரக்கட்டையை மாற்றுவதற்கு இன்னொரு ஆள் தேவைப்படுகிறது. எனவே ஜார்ஜ் வாஷிங்டன் தளபதியிடம் சொல்லுகிறார், இன்னொரு ஆள் தேவைப்படுகிறதே, நீங்கள் சென்று உதவலாமே. அப்பொழுது தளபதி சொல்லுவார், நான் எப்படி இந்த வீரர்களோடு பணிபுரிவது, நான் ஒரு தளபதி ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் குதிரை மீது இருந்தவர் அப்படியே இறங்குவார். தரை இறங்கி அந்த வீரர்களோடு அந்த பெரிய மரக்கட்டையை, கடினமான அந்த மரக்கட்டையை தூக்கி மாற்றுவதற்கு உதவி செய்வார், தூக்கி மாற்றி விடுவார். அதன் பிறகு குதிரையின் மேல் ஏறி அமர்ந்து விட்டு தளபதியை பார்த்து சொல்லுவார், இன்னும் உதவி தேவைப்பட்டால் ஆள் அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். அதன் பிறகு அந்த ஜார்ஜ் வாஷிங்டனை பார்த்து சொல்லுவார்கள், இவர்தான் மனிதன் என்று சொல்லுவார். தலைவன் தகுந்த நேரத்தில் தேவைப்படுகின்ற பொழுது தரையிறங்காமல் குதிரையின் மேல் தான் இருப்பேன் என்று சொல்லியிருந்தால் அவரை இதோ மனிதன் என்று சொல்லி இருக்க மாட்டார்கள், இவர் ஒரு மிருகம் என்று சொல்லி இருப்பார்கள். புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் தாயாம் திரவையின் தலைமை நிலையில் இருக்கிறவர்கள் எல்லோருமே தரை இறங்கி பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வை இந்த விழா நமக்கு கொடுக்கிறது. எந்த ஒரு தலைவரும் தரையிறங்காமல் களமிறங்காமல் கடவுளை இந்த சமூகத்திற்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு தலைவரும் களமிறங்கி பணியாற்றாமல் கடவுளுடைய மதிப்பீடுகளை இந்த சமூகத்திற்கு வழங்கிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. நாம் வாழுகின்ற இந்த திரு அவையில் எந்த ஒரு அமைப்பிலும் தலைவர்கள் என்று இருக்கிறவர்கள் நிச்சயமாக பணிவிடை புரிகின்றவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே தலைவர்கள் அவர்கள் மறைய வேண்டும், அவருடைய பணி நினைவு கூறப்பட வேண்டும். தான் மறைய வேண்டும், தன்னுடைய பணி நினைவு கூற வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். இந்த ஒரு அடிப்படையில் தான் திருத்தூதர்கள் ஒவ்வொருவருமே தங்களை கரைத்து, தங்களை கொடுத்து, தங்களை சிதைத்து மிகப்பெரிய காரியங்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். தங்களை கொடுத்து இயேசுவை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். தங்களை கரைத்ததன் வழியாக இயேசுனுடைய அன்பை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அதன் வழியாக அவர்கள் பணி என்றும் நிறைவு கூறப்படுகிறது. எனவே இந்த தலைமை பீடம் என்பது அல்லது இந்த அரியணை என்பது இத்தகைய உணர்வுகளை உள்வாங்கி இருக்கிறவர்கள் அமர்கின்ற இடமாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உணர்வுகளை உள்வாங்கி இந்த இருக்கையில் அமர்கின்ற பொழுதுதான் இந்த இருக்கை தலைமை பண்பு கொண்ட ஒரு இருக்கையாக மாறுகிறது.
இந்த இருக்கை தலைமை பண்பை சமூகத்திற்கு வழங்குகின்ற ஒரு இருக்கையாக மாறுகிறது. அதன் வழியாகத்தான் வருகின்ற காலங்கள், வருகின்ற நிலைகளில் இந்த அரியணை அன்புமயமானதாக, ஆற்றல் மயமானதாக உருவெடுக்கிறது. எனவே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் வாழுகின்ற இடங்களில், தாங்கள் வாழுகின்ற குடும்பங்களில் இத்தகைய ஒரு தலைமை பண்பை உள்வாங்கி வாழ்ந்து நாம் திறவையை வளர்த்தெடுப்பதற்கு உதவி செய்வோம். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமேன். நம்பிக்கை உணர்வோடு களமிறங்கி பணியாற்றுவதற்கும், நல்ல தலைமை பண்புகளோடு இறைமகன் இயேசுவின் விளிமங்களை வாழ்வாக்குவதில் கருத்துள்ளவர்களாக வாழ்வதற்கும் வர வேண்டி நம் வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். நல்லாயனே அம்மிறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், குறிப்பாக எங்கள் பங்கு தந்தை அனைவரும் தாங்கள் ஆற்றும் இறைப்பணியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சோதனைகளையும் கையாள வேண்டிய ஞானத்தையும் மனத்திடத்தையும் தந்து உமது தூய ஆவியால் இவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீரின் தேவனே, எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை களைந்து அடித்தட்டு மக்களையும் நலிந்தோரையும் தேவையில் இருப்போரையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவ தேவையான மனமாற்றத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருப்பலியில் பங்கு பெற இத்திருத்தலம் நாடி இறையருள் பெற வந்திருக்கும் திருப்பயணிகளையும் மாதா தொலைக்காட்சி மூலம் திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் உடலுள்ள தேவைகளை நிறைவேற அவர்களுக்கு உமது அருட்கொடைகளையும் நிறைவாக பொழிந்து உமக்கு சாட்சி வாழ்வு வாழ தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று கூறிய இறைவா, உண்ண உணவின்றி, இருக்க இடமின்றி, அணிய ஆடையின்றி ஆதரவற்று இருக்கும் மழலைகளின் நிலை மாறி அவர்கள் உம் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பத்தை உருவாக்கி காத்து வழி நடத்தும் அன்பு இறைவா, உலகென்றும் பரவி கிடக்கும் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் கடவுளின் அன்பினால் பிணைக்கப்படவும் தூய ஆவியின் துணையால் வலிமை பெற்று வாழவும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்றவை குடும்பத்தில் நிறைவாக தங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். நாங்கள் ஒவ்வொருவரும் களமிறங்கி பணியாற்றுவதன் வழியாக சிறந்த தலைமை பண்பை பெற்று விளங்கிட அருள் புரியும். ஆற்றலுள்ள தந்தையே, அன்பு செய்வதால் நாங்கள் ஒருவர் ஒருவரை பேணி காத்திட ஆற்றல் பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். அன்பின் கோடைகள் அருளின் மரங்கள் பொங்கி வரும் புனித பலி இது. அன்பின் கொடைகள் அருளி மரங்கள் பொங்கி வரும் புனித பலி இது. தந்தையே இறைவா தாழ்பணிகின்றேன், தந்தை இறைவா தாழ்படுகின்றேன். தந்திடும் பலியினை அன்புடன் ஏற்பாய். அன்பின் கொடைகள் அருளி மரங்கள் பொங்கி வரும் புனித பலி இது. அன்பின் கொடிகள் அருளின் மரங்கள் பொங்கி வரும் புனித பலி இது. இன்னிசை நாகமாய் இன்னிசை உயருமோ, விண்ணிசை கீதமாய் உன்னிசையில் சேருமோ. இன்னிசை நாதமாய் இன்னிசை உயருமோ, விண்ணிசை கீதமாய் உன்னிசையில் சேருமோ. வேதனைகள் சோதனைகள் வேள்வியாய் எழுகவே, வாழ்க்கை இங்கு பூக்கள் சிந்தி வசந்தமதை காணவே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரவையின் வேண்டல்களையும் பலி பொருட்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக இன்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரீன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலுயர்த்து மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தெழுத்து வரமரல மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரேவா இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தா. நீயும் உடனிருந்தா. எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர். அதனால் இத்தகைய மீட்பின் வரி மாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறையேசுவின் அன்பில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் தாயே, இதயத்தில் நீ வாழ்த்துக்கள் பாடுவோம். உந்தன் பாதம் சேருவோம், உந்தன் நாமம் போற்றுவோம். இறைவனின் தாயே, இதயத்தில் நீ வாழ்த்துக்கள் பாடுவோம். உந்தன் பாதம் சேருவோம், உந்தன் நாமம் போற்றுவோம். அருள் நிறை மரியே மாமரியே, அருள்தனை பொழிவாய் ராக்கினியே. புதுமைகள் புரிந்திடும் தூயவளே, புவிக்கெல்லாம் அன்னையாய் திகழ்பவளே. அருள் நிறை மரியே மாமரியே, அருள்தனை பொழிவாய் ராக்கினியே.